கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ஒரு பெண் காலை தூக்கி முன்னாடி வச்சு எப்படி ஆடுறது அப்படின்னு அவங்களால அந்த நடனத்தை ஆட முடியல. அந்த இடத்துல அவங்க அங்க தோற்று போறாங்க. அவர் அந்த அளவுக்கு டீப்பா தவம் பண்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவரோட தலைக்கு மேல அப்படி பெற்ற கார்கோடகன் கடைசியில முஞ்சிகேஸ்வரர் முன்னாடி சாபம் நிவர்த்தி பெற்ற இடமாகத்தான் எனக்கு மெடிடேஷனே வராதுன்னு சொல்றவங்க கூட ஒரு தியான நிலைக்கு போகக்கூடிய ஒரு கோவில். அது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட இன்னொரு விசேஷம் இங்க இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டெம்பிள் டேல்ஸ் சீரீஸ்ல ரொம்ப விசேஷமான பல கோவில்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய சுவாரஸ்யமான கதைகளும் கொண்ட ஒரு கோவிலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமா யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகணும், எதுக்காக இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கர்ம வினைகள் இதனால வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்யறதுக்காக முக்கியமா போக வேண்டிய கோவில். கோபம், பயம் அண்ட் அகங்காரம்லாம் இருக்கிறவங்க இது குறையணும்னு நினைச்சா கண்டிப்பா போக வேண்டிய கோவில். அது மட்டும் இல்லாம நடன கலைஞர்கள் தங்களுடைய துறையில இன்னும் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னா அவங்க போக வேண்டிய கோவில். இப்போ நடன கலைஞர்கள் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி ஒரு கோவில்ட்டு. சிவன் நடனமாடும் பஞ்ச சபைகள், அதாவது 5 சபைகள். இதுல எந்நேரமா ஒரு நடனம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சபைகள். அதுல முதல் சபையா இருக்கக்கூடிய ரத்தின சபை இருக்கிற திருவாலங்காடு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சிவன் 5 சபைகள்ல நடனம் ஆடுறோம்னு சொன்னோம். அது எந்தெந்த இடம் அப்படின்னு கேட்டா, சிதம்பரம் எல்லாருக்கும் தெரியும், திருநெல்வேலி, மதுரை, குற்றாலம் மற்றும் திருவாலங்காடு. இந்த திருவாலங்காடு தான் முதல்ல அவர் ஆடின சபை. இது ரத்தின சபைன்னு சொல்லப்படுது. இங்க காரைக்கால் அம்மை பாடிக்கிட்டே இருக்க சிவன் இன்னைக்கும் நடனம் புரிஞ்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் அங்க சொல்லப்படுற விஷயம். அது மட்டும் இல்ல, இது சிவ சக்தி. இது பக்தர்கள் சிவனையும் சக்தியும் வழிபடணும்னா ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ஒட்டுக்க ஒரு இடம் இருக்குன்னா அது திருவாலங்காடு தான். சிவன் நடனம் புரிஞ்சார் அப்படிங்கறது ஒரு விசேஷம். ஆனாலும் அதை தாண்டி இந்த இடத்துக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு. சக்தி பீடங்கள்ல காளி பீடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம முஞ்சிகேஸ்வர முனிவர் இங்க தவம் புரிஞ்சு இங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார். அதுவும் இது ரொம்ப விசேஷமான ஒரு இடம். இது மாதிரி பல விசேஷங்களை உள்ளடக்கின இந்த கோவிலை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இத பஞ்ச சபைகள்ல முதல் சபைன்னு சொன்னேன், அதாவது ரத்தின சபை. இது என்ன நடந்தது, எதுக்காக இங்க அவர் டான்ஸ் பண்ணார் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த இடத்துல ஒரு போட்டி நடனமா தான் இது நடந்திருக்கு. சிவன் இந்த இடத்துல நடனம் ஆடினார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா? சோ இது எதனால இந்த இடத்தை அவர் சூஸ் பண்ணார், எதனால இந்த இடத்துல இந்த நடன காட்சியை அவர் கொடுத்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சுனந்த முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சிவபெருமானோட நடனத்தை பார்க்க ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு, ஆலமர காடா இருக்கிற ஒரு இடத்துல போய் நீ தவம் பண்ணு, உனக்கு முன்னாடி நான் காட்சி கொடுத்து நடன காட்சியை காட்டுறேன்னு சொன்னாராம். சுனந்த முனிவர் ஆலமர காடா இருந்த இந்த இடத்துல தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு டீப்பா தவம் பண்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவரோட தலைக்கு மேல முஞ்சி புற்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு முஞ்சி புற்கள்லாம் நாணல் போல இருக்க புற்கள் அதெல்லாம் வளர்ந்து அந்த இடமே அவர் அங்க இருக்கிறது தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. சோ அதனாலதான் அவரோட பேரு முஞ்சிகேஸ்வரர் அப்படின்னு இருந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு கதை என்னன்னா, கார்கோடகன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு நாகத்தோட பேரு. கார்கோடகன் அப்படின்ற அந்த நாகம் சிவபெருமான் மேல இருந்து அது ஒரு சமயம் அவர் மேலேயே விஷத்தை உமிழ்ந்ததாகவும், அதனால கோவப்பட்ட சிவபெருமான் அதுக்கு பனிஷ்மெண்டா நீ பூலோகத்துக்கு போய் இருக்கிற சிவாலயங்கள்ல தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுறது. அப்படி வந்த அந்த கார்கோடகன் நம்மளோட பூலோகத்துல நிறைய சிவ ஆலயங்களுக்கு போய் தரிசிச்சிருக்கார். அப்படி அந்த கார்கோடகன் தரிசிச்ச ஒரு இடம் தான் கோடம்பாக்கம். அதுதான் இப்ப நம்மளோட கோடம்பாக்கமா இருக்கு. அங்க நீங்க வடபழனி கோயில்ல போய் பாத்தீங்கன்னா
போனீங்கனாலும் அங்க பதஞ்சலி, வியாக்கிரபாதர் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த கார்கோடகன் கடைசியில வந்து சேர்ந்து அந்த சாப விமோசனம் பெற்ற இடமா தான் நம்ம திருவாலங்காடு இருக்கு. அப்படிப்பட்ட கார்கோடகன் கடைசியில வந்து முஞ்சிகேஸ்வரர் முன்னாடி வந்து சாபம் நிவர்த்தி பெற்ற இடமாகத்தான் இந்த திருவாலங்காடு இருக்கு. இதுவும் ஒரு கிளைக்கதை. ஆக ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க முஞ்சிகேஸ்வரருடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபட்டா அவங்களுக்கு இந்த தோஷ நிவர்த்தி நடக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் சுனந்த முனிவர், அதாவது முஞ்சிகேஸ்வர், இன்னொரு பக்கம் கார்கோடகனுக்கு தோஷ நிவர்த்தி நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன கதைனா, சும்பன் நிசும்பன் ஆகிய 2 அரக்கர்கள் அந்த இடத்துல, அந்த ஆலமரம் காடா இருக்கிற அந்த இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்க முனிவர்களுக்கும் அங்க இருக்கிற தேவர்களுக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க பிரச்சனை கொடுக்கும் பொழுது தேவர்களும் முனிவர்களும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது பார்வதி தேவி என்ன சொல்றாங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காளியை உருவாக்கி, நீ போய் அங்க இருக்கிற அந்த நிசும்பன் சும்பனை அழிச்சு அந்த இடத்த நீ தலைவியா அதை நீ ஆண்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய போர் நடக்குது, சண்டை நடக்குது. சும்பன் நிசும்பன் ஏற்கனவே சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்காங்க. என்ன மாதிரி வரம்னா, அவங்கள யாராவது அழிக்க போர் பண்ணும் பொழுது அவங்க உடம்புல இருக்கிற ஒரு சொட்டு ரத்தமும் விழுந்தா அதுல இருந்து இன்னும் அரக்கர்கள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறது அந்த வரம். ஏற்கனவே வரத்தையும் அவர் அப்படி கொடுத்துட்டாரு. இப்ப காளி போய் சண்டையும் போடுறாங்க. என்ன சண்டை போட்டாலும் அங்க விழுற ஒரு ரத்தத்துல இருந்து அரக்கர்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்வதி தேவியோட வழிகாட்டலோட என்ன பண்றாங்க, கையில ஒரு கபாலம் வச்சு அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டே வராங்க. ஏன்னா கீழே விழுந்தா அதுல இருந்து உருவாகுவாங்க இல்லையா, அதனால குடிச்சிட்டே வராங்க. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கபாலமும் நிரம்புது. இதை கீழே விட்டா நிறைய அரக்கர்கள் தோன்றிடுவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த ரத்தத்தை எல்லாம் காளி குடிச்சிடுறாங்க. அது குடிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த அரக்க குணம் வருது. அவங்க அந்த அரக்கர்கள் எல்லாம் அழிச்சிடுறாங்க. ஆனால் காளி கிட்ட அந்த அரக்க குணம் வந்து அவங்களே அந்த தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வேலியே பயிரமே இதுன்னு சொல்றோம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த குணம் அவங்களுக்குள்ள போகுது இல்லையா. அப்போ மறுபடியும் இந்த தேவர்கள் எல்லாம் போய் முறையிடுறாங்க. யார்கிட்ட, சிவபெருமான் கிட்ட. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு வராரு. இப்ப காளி தன் நிலையில இல்ல, சிவபெருமான் அங்க வராரு. பார்த்த உடனே அவங்களுக்கு இவங்க இங்க தலைவியா இருக்காங்க, இந்த இடத்த அவர் அபகரிக்க போறாருன்னு நினைச்சு, யாரு நீ இங்க எதுக்கு வர, என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு அவரை சண்டைக்கு இழுக்கிறாங்க. இது வாளெடுத்து சண்டை போட்டா ஆகாதுப்பான்னு சொல்லிட்டு நடனத்துல போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ இப்ப நடனத்துல போட்டி வச்சுக்கணும்னா அதுக்கு ஜட்ஜ் வேணும்ல. இப்ப நீங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பார்க்கலாம், அதுக்கு ஜட்ஜஸ் இருக்காங்க. அதே போல அன்னைக்கு இந்த சபையிலும் இவங்க ஆடுறத சுனந்த முனிவர், கார்கோடகர் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. இங்க என்ன மாதிரி ஆகுதுன்னா, சிவபெருமான் ஒரு டான்ஸ் போஸ் பண்ணணும், அதே போல அத காளியும் செய்யணும். இது மாதிரி டான்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு இடத்துல சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய காதுல இருக்க குண்டலத்தை கீழே போட்டு அத காலாலே எடுத்து அவரோட காதுல அணிகிறாரு. இது உடலை ஒட்டி காலை தூக்கி ஆடக்கூடிய நடனம். இது பேரு ஊர்த்துவ தாண்டவம். இது வரைக்கும் காளி வந்து அந்த ரத்தத்தை குடிச்சு அந்த ஒரு ரௌத்ரத்துல இருந்தாங்க. இந்த டான்ஸ் பண்ணி அவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸும் வெளியே போயிட்டு இருக்கு. இப்பதான் அவங்க ஒரு தன்னிலைக்கும் வராங்க. வந்து ஒரு பெண் காலை தூக்கி முன்னாடி வச்சு எப்படி ஆடுறது அப்படின்னு அவங்களால அந்த நடனத்தை ஆட முடியல. அந்த இடத்துல அவங்க அங்க தோற்று போய் சிவபெருமான் அங்க ஜெயிக்கிறாரு. இதுதான் ஊர்த்துவ தாண்டவத்தோடைய பின்புலன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகங்காரம், நான் யார் தெரியுமா அப்படின்ற அந்த அகங்காரம் அழியுது. ஆக மொத்தம் இந்த கோபம், அகங்காரம் இல்ல என்ன மாதிரி பயமும் இருந்தா இந்த இடம் அதுக்கு பரிகாரமா ஏன் இருக்குன்னா இந்த காரணத்தினாலதான். ஆனா காளி எவ்வளவு உயரிய ஒரு வேலையை பண்ணிருக்காங்க, அந்த அரக்கர்கள் எல்லாம் அழிச்சு அவங்க அந்த இடத்தை காப்பாத்திருக்காங்க இல்லையா. அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு நிகரானவ, இந்த இடத்துல உனக்கு ஒரு தனி கோவில் இருக்கு, இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாம் உன்னை முதல்ல வழிபட்டு தான் என்னையே வந்து பார்க்கணும் அப்படின்னு அங்க சொல்றாங்க. அதனாலதான் இந்த இடம் காளிக்கான சக்தி பீடமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த இடம் ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு இடமாவும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதோ கோவிலுக்கு போறோம், செவிக்கிறோம், வரோம் அப்படின்றது இல்லாம இந்த கோவிலோடைய பின்புலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு இதை நம்ம மனசுல வச்சு அங்க வந்து வழிபாடு செய்யும் பொழுது அதோடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஆனாலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இது பக்கத்திலேயே இதோட தீர்த்தம் இருக்கு. இது பேரு முக்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல நீங்க போய் அந்த ஒரு பெரிய குளம், அது அந்த தீர்த்தத்துல உங்க காலை நினைச்சு அங்கே முதல்ல கிளென்ஸ் பண்ணிட்டு
காளி கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யணும். காளிக்கு முன்னாடி ஒரு பெரிய திரிசூலம் இருக்கும். அது பார்க்கும் போதே ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து அப்படி ஒரு புல்லரிக்கிற ஒரு விஷயம் அது. சோ இங்க காளியை நீங்க சேவிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம அடுத்தது சிவன் கோவிலுக்கு போகலாம். பட் இது போகிற வழியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா முஞ்சுகேஸ்வர் சொன்னாலே அந்த முஞ்சுகேஸ்வருடைய கோவில் இருக்கு. இது வந்து ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ரூபத்தை நீங்க பார்க்கலாம். இது முஞ்சுகேஸ்வருடைய ஜீவ சமாதி. அது என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வருடத்துக்கு முன்பு பழமையான ஒரு இடம்னு அதை சொல்றாங்க. இது வந்து ஒரு கற்கோவிலா தான் இருக்கு. முஞ்சுகேஸ்வரருடைய சந்நிதியை நம்ம நிறைய சிவ கோயில்ல பார்க்கலாம். இன்ஃபேக்ட் சென்னை மயிலாப்பூர்ல இருக்க கச்சாலீஸ்வரர் கோயில்ல கூட அவருக்கு தனி சந்நிதி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஞானம் அடைந்த ஒரு மகான், அதாவது இவர் பார்க்க ஆசைப்பட்டு சிவபெருமான இந்த இடத்துல வந்து டான்ஸ் பண்ணிருக்காருன்னா பாருங்க எவ்வளவு ஸ்பெஷல்ட்டு. கார்கோடகனுக்கு இவருடைய பார்வைப்பட்டு அவருடைய தோஷம் நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் இவர் பார்வைப்பட்டா நிவர்த்தி ஆகாதா என்ன? ஆக மொத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா தயவு செஞ்சு அவரை போய் நம்ம பார்த்து நம்மளுடைய பிரச்சனையில இருந்து ஒரு விடுபடலாம். இவருக்கு நல்ல மரச்செக்கில இருக்கிற நல்லெண்ணெய அங்க காணிக்கையா கொடுத்து நீங்க வழிபடலாம்னு சொல்லப்படுது. இதை முடிச்சு நம்ம கோவில், அதாவது மெயினா இருக்கக்கூடிய வட ஆரண்யேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு போறோம். அதுதான் திருவலங்காடு சிவன் கோவில். இப்ப ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம காளியோடைய டான்ஸ், இந்த டான்ஸ் காம்படிஷன் இதை பார்த்தோம். இதுக்கப்புறம் முஞ்சுகேஸ்வரரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமா இந்த சிவன் கோயிலுக்கு போறோம். இந்த சிவன் கோயிலுக்குள்ள பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அறவா நீ ஆடும் பொருள் உன் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க காரைக்கால் அம்மையார். சரி, இந்த கோவிலுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா 63 நாயன்மார்கள் ஒருத்தவங்களான இவங்க ரொம்ப ஸ்பெஷல். காரைக்கால் அம்மையாருடைய பெயர் வந்து புனிதவதியார். அவங்க கணவனோட வாழ்ந்து வந்த காலத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு பிசினஸ் பண்ண வந்தவங்க 2 மாம்பழம் கொடுக்குறாங்க. அவர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறாரு. அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்த ஒரு சிவனடியாருக்கு புனிதவதியார் என்ன பண்றாங்க, அந்த மாம்பழத்தை கட் பண்ணி அவங்களுக்கு உணவளிக்கிறாங்க. கணவர் வரும்போது இன்னொரு மாம்பழத்தை கட் பண்ணி கொடுக்குறாங்க. மாம்பழத்தை சாப்பிட்ட கணவர் வந்து சூப்பரா இருக்கே, இன்னொரு பழம் இருக்குல்ல அதையும் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து முதல்ல அதை கொடுத்தேன்னு அவங்க கிட்ட சொல்லல. அதனால இவங்க போய் டென்ஷன்ல என்ன பண்றாங்க, சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. இன்னொரு பழம் கேட்கிறாரே, நான் என்ன பண்றது, எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க அந்த அளவுக்கு ஒரு சிவபக்தியோட இருக்கிறவங்க ஒரு மாம்பழத்தை சிவபெருமான் கொடுக்குறாரு. இன்னைக்கு காலகட்டத்துல இதெல்லாம் கேட்டா இதெல்லாமா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நடந்திருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த மாம்பழத்தை கட் பண்ணி வைக்கிறாங்க. முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தை விட இந்த மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்கவே இவர் சொல்றாரு, இது முன்னாடி இருந்த மாம்பழம் இல்லையே, இது வேற மாதிரி ரொம்ப ருசியா இருக்கேன்னு கேட்ட உடனே புனிதவதியார் சொல்றாங்க, இல்லைங்க நான் அந்த மாம்பழத்தை சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், நீங்க கேட்டதும் நான் ஈசன் கிட்ட வேண்டி இந்த மாம்பழத்தை பெற்றேன் அப்படின்றாங்க. என்னது, சிவபெருமான் பழம் கொடுத்தாரா அப்படின்னு அவங்க கணவர் நம்பல. இப்போ ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்துல வேற இவங்க இருக்காங்க. அப்போ அவர் கேக்குறாரு, எங்க இப்ப நீ வேண்ட உனக்கு கொடுக்குறாங்களா பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது புனிதவதியார் மனசு நெகிழ்ந்து சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க, ஐயா நான் முதல்ல கேட்டதும் கொடுத்தீங்க, இப்ப நீங்க கொடுக்கலன்னா அது ரொம்ப தப்பா போயிடும், எனக்கு ஒரு மாங்கனியை கொடுங்க அப்படின்னு வேண்டினதும் அவங்க கையில ஒரு மாங்கனி வருது. அவங்க கணவர் வாங்கும் பொழுது அந்த மாங்கனி மறைஞ்சு போகுது. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பயமாயிடுது. என்ன இது, இப்படி ஒரு பெண் கூட நான் எப்படி வந்து குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஒரு பிசினஸ்க்காக வெளியூர் போறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. புனிதவதியார் தனியா இருக்காங்க. அப்புறம் அவங்க கேள்விப்படுறாங்க அவரு வேற ஒரு ஊர்ல போய் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வாழ்றாரு அப்படின்னு. புனிதவதியார் அவங்களோட அப்பாவோட இன்னும் சில ஊர் பெரியவங்களோட போறாங்க. போய் அவரை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, இவங்க வந்து ஒரு நார்மலான பெண்ணே கிடையாது, இவங்க வந்து தெய்வீகமான ஒரு பெண், இவங்களோட கூட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி மற்றும் அவருடைய பெண் குழந்தைய கூட்டிட்டு வந்து புனிதவதியார் காலில் விழுறாங்க. குழந்தைக்கும் உன் பேரை தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அங்க சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த புனிதவதியார் மனம் கலங்கி, என் கணவனே என் கூட இல்ல, இனிமே இந்த அழகு எனக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வேண்டி, அதாவது அந்த அழகெல்லாம் போய் லுக்கிங் லைக் a ghost, ஒரு பேய் மாதிரி அசிங்கமான அந்த ஒரு உடலை கேட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம அழக இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும்னு பியூட்டி பார்லர் போறோம், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு பெண் தனக்கு முக்கியமா இருக்கக்கூடிய இந்த அழக வேண்டான்னு உதறி தள்ளிட்டு, ஈஸ்வரா
ஈசனே நீதான் எனக்கு உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும், உன்னை மட்டுமே பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு மேன்மை பொருந்தியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் இங்க இன்னும் பாடிட்டு இருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய ஸ்பெஷல். அந்த மாதிரியான ஒரு கோவிலுக்குள்ளதான் இப்ப உங்களை நான் கூட்டிட்டு போறேன். இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம், மூவர்களால் பாடப்பெற்றது. அதாவது அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் எல்லாருமே வந்து பாடியிருக்க ஒரு கோவில். இது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல 248வது திருத்தலமா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல சிவன் நடனம் ஆடினால காரைக்கால் அம்மையார் தன்னோட கால் பட்டா கூட அதோடைய புனிதம் கெட்டோம்னு சொல்லிட்டு தலையால நடந்து வந்த இடமா சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. இந்த கோவில் வந்து சோலா ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல இருக்கு. 5 நிலை கோபுரம் இருக்கு. இது உள்ள போய் பாத்தீங்கன்னா நல்லா விசாலமான பிரகாரம் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவிலா இது நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா சுத்தி பாக்குறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு அமைதியா இருக்கும்போது ஒரு பெரிய எனக்கு மெடிடேஷனே வராதுன்னு சொல்றவங்களுக்கு கூட ஒரு தியான நிலைக்கு போகக்கூடிய ஒரு கோவில். அது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட இன்னொரு விசேஷம் இங்க இருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர், மாந்தி பரிகாரம். மாந்தி யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரனுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாதகத்துல இந்த மாந்தி சரியான இடத்துல இல்லைன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். திருமண தடை அகல வேண்டும்னா, அப்புறம் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சில நேரம் நம்ம சில எஃபர்ட்ஸ் போடுவோம், ஆனா எங்கேயும் வந்து ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாந்தி பரிகாரம் பண்ணணும். ஒரு சனிக்கிழமையிலும் இந்த மாந்தி பரிகாரம் பண்றாங்க. காலையிலேயே போய் நம்ம அதுக்கு டோக்கன் வாங்கி இந்த பரிகாரத்துக்கு போலாம். இட் வில் டேக் 2 ல இருந்து 3 மணி நேரம் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். உள்ள வட ஆரணேஸ்வரர். எனக்கு அங்க போகும்போது ஒரு பெரிய ஆலங்காட்டுக்குள்ள போறா போலயே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு பெரிய விஷுவலைசேஷன் நமக்கு வரும். உள்ள போயிட்டு அங்கிருந்து அந்த உள் பிரகாரத்திலே பாத்தீங்கன்னா மாந்தீஸ்வரர் இருக்காரு, கஜலட்சுமி, அங்க இருக்கிற பஞ்சபூத லிங்கங்கள், இது எல்லாமே இருக்கு. இது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதே போல உள்ள என்டர் ஆகும் போதே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பைரவர் இருக்காரு. ஒரு கோவில்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய விருட்சம், மூர்த்தி, தீர்த்தம் எல்லாம் ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற விருட்சம் ஆலமரம், இங்க இருக்க மூர்த்தி சுயம்புவா உருவான லிங்கம், சுயம்பு மூர்த்தி, அண்ட் இங்க இருக்க தீர்த்தம் முக்தி தீர்த்தம். இந்த தீர்த்தத்துக்குன்ட்டு ஒரு பெரிய கதையே இருக்கு. ரொம்ப பெரிய குளம் இங்க. ஒரு முறை இந்த இடத்துல ஒரு பெரிய முரடனா ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்து எல்லா அனிமல்ஸையும் கொண்டு ரொம்ப எல்லாரையும் துன்புறுத்தி நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் கில் பண்ணி அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ அவனுடைய மரண தருவாயில இந்த குளம் பக்கத்துல இருந்தானாமா. அங்க இருக்கிற ஒரு பட்சி என்ன பண்ணிருக்கு, தண்ணி குடிச்சிட்டு அதோடைய சிறக வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணினதும் அங்க இருக்க ஒரு சொட்டு தீர்த்தம் அவன் வாயில விழுந்தது. அவனோட மரண தருவாயில அந்த ஒரு சொட்டு அந்த தண்ணி அவன் வாயில விழுந்ததாகவும், அங்கிருந்து பூதகணங்கள் அவனை கூட்டிட்டு போக வரும்பொழுது சிவகணங்கள் வந்து அவனை சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போச்சான். அப்போ யமதர்மன் கேட்டாராம், அவன் எவ்வளவு தீய விஷயங்களை பண்ணிருக்கான், எத்தனை உயிர்களை கொலை பண்ணிருக்கான், அவனை எப்படி நீங்க சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, அவன் நரகத்துக்கு தானே போகணும்னு கேட்டாங்களாம். அப்போ அங்க இருந்து சொல்லப்பட்டுதான், அவன் எவ்வளவு முரடனா இருந்தாலும் அவன் மரண தருவாயில இந்த தீர்த்தம் அவனை வந்து பியூரிஃபை பண்ணிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு தீர்த்தம் தான் அந்த செங்கச்ச உன்மத்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய முக்தி தீர்த்தம். ஆக மொத்தம் இந்த ஊர்ல பாருங்க எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கு. ஏன்னா அங்க இருக்க தீர்த்தம், காளி கோவில், அதே போல பல்லி வீழ்ந்ததுன்னா ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தோஷம் நிவர்த்தியாக கூட இந்த மாந்தி பரிகாரத்துல வழி உண்டுன்னு சொல்றாங்க. ஆக இந்த இடம் டோட்டலி ஒரு எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுறது. தீர்த்தம், காளி, குரு முஞ்சிகேஸ்வரர், ஆடிட்டு இருக்க சிவபெருமான். ஆக நடன கலைஞர்கள் ஏன் இங்க போகணும்னா ஆன்சர் இந்த ஸ்டோரிஸ்லயும் உங்களுக்கு வந்துருச்சு. சிவபெருமான் நடனமாடி வெற்றி பெற்ற ஒரு இடம் அப்படிங்கிறது. ஆக நீங்க இந்த மாதிரியான நலன்கள்லாம் உங்களுக்கு இருக்கணும், தடை விலகணும் அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல தேவர்களும் முனிவர்களும் வாழ்ந்த இடமா இது கருதப்படுறது. ஆக ஞானம் நிறைந்த ஒரு இடமாவும் இதை பாக்குறோம். இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய இடம் திருவலங்காடு. இது சென்னைக்கு ரொம்ப அருகில தான் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. அரக்கோணம், காஞ்சிபுரம் அண்ட் திருத்தணியில இருந்து ரொம்ப க்ளோசர் பை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான தலத்துல போய் உங்களுக்கான எல்லா பலன்களையும் பெற்று நீங்க இன்புற்று வாழ நான் வேண்டுகிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.